ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரு 7 மாதத்தில் ஒரு பொண்ணு 27 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல. ஆனால் அது 27 கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு என்ன வயசு தெரியுமா? வெறும் 23 தான். ஸோ தான் வயசை விடவே அதிக கல்யாணம் வெறும் 7 மாதத்தில் பண்ணது இதுதான் முதல் தடவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கேட்குறது. இந்த ஒரு டாப்பிக்கை நான் படிக்கும்போது, இந்த கேஸை நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் இருந்தது. அதே போல் எப்படியெல்லாம் வந்துட்டு கல்யாண விஷயத்தில் பெண்கள் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்டோட பசங்க யாராவதுக்கு வந்துட்டு மேட்ரிமோனியில் இல்லை இந்த மாதிரி புரோக்கர்ஸ் மூலியமாக வந்துட்டு நம்ம பொண்ணு பார்க்குறோம் இல்லை பையனை பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்தியா ஸ்டேட்டில் இருக்கிற மொத்த போலீஸுமே இந்த ஒரு பொண்ணை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த பொண்ணுக்கு ஓவரால் இருக்கிற போலீஸ் வச்ச பேர் என்ன தெரியுமா? பேன் இந்தியா சீட்டிங் கேர்ள் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு லெவலில் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 7 மாதத்தில் 25 பேருக்கு வந்துட்டு கல்யாணம்ன்ற ஒரு பேரில் ஓகே சொல்லி அந்த 25 ஆண்களையுமே கல்யாணம் பண்ணி ஒன்றா குடும்பம் நடத்தி உடனே ஓடி போய் திரும்பி அடுத்த ஒரு வாரத்தில் அடுத்த ஒரு 2-3 நாள் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி 7 மாதம் கிட்டத்தட்ட 25 பசங்களை ஏமாற்றி அவங்க போட்ட நகையும் பணமும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிருக்கான். ஆனால் அந்த பொண்ணோட வயசு வெறும் 23 தான். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு மேரேஜ் ஸ்கேம் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணை பற்றி தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, யார் இந்த பேன் இந்தியா சீட்டிங் கேர்ள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகத்தில் நடக்கிற ரொம்ப முக்கியமான அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ, சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை இந்த சேனல் மூலியமாக நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த கதை எங்கே நடந்தது அப்படின்றது பார்க்கும்போது போபால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராஜஸ்தான் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல நடக்குது. இந்த ஒரு கதையில் ஹீரோயினாக இருக்குது யார் அப்படின்றது பார்க்கும்போது அனுராதா பஸ்வான். இந்த ஒரு பெண்மணி தான், 23 வயசு பெண்மணி தான், கிட்டத்தட்ட 25 ஆண்களை கல்யாணம்ன்ற பேரில் ஏமாத்திருக்காங்க. இப்போ இவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. அப்போ இந்த கதை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கும்போது மே 2ஆம் தேதி போபாலில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமாக ஒரு 30 வயசு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு வரான். அவன் பேர் தான் விஷ்ணு சர்மா அப்படின்றவன். இந்த விஷ்ணு சர்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் அப்படின்றது காணாமல் போயிட்டாங்க, அவங்க பேர் வந்துட்டு அனுராதா பஸ்வால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு இருக்கும். கூட அவங்க காணாமல் போகிறதும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நகைங்களுமே காணும். கூட இருந்த ஒரு 40,000 ரூபாய் பணத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் ஃபோனுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்குறான். போலீஸ் வந்து விசாரிக்கும் போது, யார் அந்த பொண்ணு, நீ எப்படி வந்துட்டு அந்த பொண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ண, அவங்களோட அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு ஜென்ரலான கேள்விகள் இந்த விஷ்ணு சர்மா கிட்ட கேட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது, எந்த ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷ்ணுவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி டீட்டெயிலே தெரில. அந்த பொண்ணை பற்றி என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அனாதை, அவங்களுக்கு அப்பா அம்மான்றது இல்லை, அதனால வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிடுறேன். சரி, நீ யார் மூலியமாக கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு மேட்ரிமோனி புரோக்கர் தான் இந்த அனுராதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு நாங்கள் ஓகே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ் கிட்ட சொல்கிறான். போலீஸ்க்கு அப்போவே வந்துட்டு லைட்டாக ஒரு டவுட் வருது. மொத்த ஸ்டோரியும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டோரியுமே வந்துட்டு விஷ்ணு சர்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணு சர்மா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறான் அப்படின்றப்ப பார்க்கும்போது, சார் எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, நான் ஒரு 90s கிட்ஸு. ஸோ இந்த வீடியோலையுமே 90s கிட்ஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி இடம் பெறுது. ஸோ நிறைய பேருக்கு 90s கிட்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, அதில் இஎம்ஐ பிரச்சனைன்றது இருக்கும். இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கல்யாண பிரச்சனை. ஸோ லிட்ரலி இந்த விஷ்ணு சர்மாக்கும் அதே கல்யாண பிரச்சனை தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஆப்வியஸ்லி ஒரு 30 கிட்ட ஒரு வயசு நெருங்குற முன்னாடி வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு சொல்லி ரிலேஷன் எல்லாம் அவங்களோட அப்பா அம்மா, விஷ்ணுவோட அப்பா அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அவங்க அப்பா அம்மாவுமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே விஷ்ணுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பட் விஷ்ணுக்கு இதே பிரஷர் சொசைட்டி கிட்ட இருந்துமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ காண்டான விஷ்ணு என்ன பண்றானா, நம்ம அப்பா அம்மா தேடுறது ஒரு பக்கம் தேடட்டும், நம்ம வந்துட்டு ஒரு சைடு மேட்ரிமோனியில் நம்மளோட ப்ரொஃபைலை வந்துட்டு போட்டு வைக்கலாம்னு சொல்லி பயபுல மேட்ரிமோனியில் அவனோட ப்ரொஃபைலை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணது கூட விஷயம் இல்லைங்க, கண்ணில் பட்ட எல்லா மேட்ரிமோனிலையுமே போயிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனோட ப்ரொஃபைலை. எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், நான் இந்த மாதிரி வேலை செய்கிறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம், என்னோட ஃபோட்டோ இதுன்னு சொல்லி கண்ட மணிக்க எல்லா வெப்சைட்லையுமே அவனோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுற மேட்ரிமோனி வெப்சைட்டில். ஸோ அதில் பார்க்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் மேட்ரிமோனியில் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பொண்ணு தேடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் அவனுக்கு வந்திருக்கு. ஆமாங்க, நான் பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேட்ரிமோனியும் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை அனுப்பும்போது ஒரு 10 ஃபோட்டோவில் வந்துட்டு இந்த அனுராதா ஃபோட்டோவுமே வந்திருக்கு. பைபிள் அந்த 10 ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கணும்ல. விதி பார்த்தீங்களா, கரெக்டாக அனுராதா ஃபோட்டோ தான் அவனுமே சூஸ் பண்ணியிருக்கான். கண்டதும் காதல் வந்துட்டு இருக்குது போல இருக்கு அவனுக்கு ஃபோட்டோவில். ஸோ அனுராதாவுமே
செலக்ட் பண்ணிட்டான். செலக்ட் பண்ணக்கப்புறம் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி. ஸோ உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற அதில் இருக்கிற புரோக்கர் என்ன சொல்கிறான், மேட்ரிமோனி சைடில் இருக்கிற புரோக்கர் என்ன சொல்கிறான் அப்படின்றப்போ, இல்லைங்க நீங்கள் இந்த பொண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்பா அம்மா யாருமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணு, ஏற்கனவே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பையன் வந்து செலக்ட் பண்ணி ஒரு என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு சொன்னதுமே இந்த பையன் ஒதுங்கிட்டான். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மனவேதனையாச்சு. இதுக்கப்புறமா யாராவது வராங்க, என்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண வராங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோடு இருக்குது அப்படின்னு அந்த புரோக்கர் சொல்கிறான். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே நமக்கு 30 வயசு தொட போகுது, அதுக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சணும், இவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம், ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு யாருமே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க, ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கலாம்னு சொல்லி இவன் ஒரு லவ்ல வந்துட்டு அந்த பொண்ணை ஓகே சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே கல்யாணம் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரி இவனும் புரோக்கர் கிட்ட சொல்கிறான். புரோக்கர் அதுக்கு வந்துட்டு நீ முதல்ல எங்களுக்கு இந்த பொண்ணு ஓகே பண்ணனா 2 லட்ச ரூபாய் அனுப்பு, இந்த 2 லட்ச ரூபாவை வச்சு அந்த பொண்ணை நாங்கள் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் சொல்லி இவனும் எதுவுமே யோசிக்காம அப்பா அம்மா கிட்ட எதுவுமே கேட்காம இவனும் 2 லட்ச ரூபா அனுப்பிட்டான் ஒரு 2 நாளில். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த 2 லட்ச ரூபாய் அப்படின்றது அந்த புரோக்கரும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான் போகிறது. உடனே கல்யாணமும் நடந்திருக்குது அப்பா அம்மா தலைமையில். ஸோ ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுமே நடந்திருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் எல்லாம் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு விஷ்ணுவும் வந்துட்டு தான் ஒய்ஃபோட அனுராதா கிட்ட வீட்டுக்கு வந்திருக்கான். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லைஃப் ஒரு 2-3 நாள் நல்லா ஜாலியாக போகுது விஷ்ணுக்கு. ஸோ விஷ்ணு என்ன பண்ணுறான்னா அந்த அனுராதாவுக்கு போட்ட நகைகள் எல்லாமே வந்து பேங்க்ல வச்சிருக்கான் பத்திரமா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அனுராதா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு நகையை போயிட்டு பேங்க்ல வச்சிருக்கீங்க, வீட்லேயே வைங்க, நாங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் அந்த நகையை எடுத்துகிட்டு போட்டு போகலாம், அப்போ தானே உங்களுக்கும் கௌரவம் சொல்லி அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி பேங்க்ல பத்திரமா வச்சிருந்த அந்த நகையை விஷ்ணு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சேஃபாக பீரோவில் எடுத்து வச்சுட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அனுராதா என்ன பண்ணானா அடுத்தது அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்றப்போ அந்த நகையுமே ப்ளஸ் கூட இருந்த ரொக்க பணமையுமே ஒரு காஸ்ட்லியான ஃபோனுமே எடுத்துட்டு கல்யாணமாகி 3 நாளில் காணாமல் போயிட்டான். இந்த ஒரு விஷயம் இவ அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறமா பணமும் காணும் நகையும் காணுன்றப்பமா விஷ்ணு கொஞ்சம் லைட்டாக டவுட் பட ஆரம்பிச்சோடனே மே 2ஆம் தேதி வந்துட்டு கம்ப்ளைண்டும் கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி வந்துட்டு அனுராதா பஸ்வால் அப்படின்ற என்னோட ஒய்ஃபு காணாமல் போயிட்டாங்க, இதுதாங்க என்னோட ஹோல் ஸ்டோரி அப்படின்றது சொல்லியிருந்தான் போலீஸ் கிட்ட. ஸோ போலீஸ் இது எல்லா கதையுமே கேட்டதுக்கு அப்புறமா உனக்கு ஒருத்தன் கால் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணா இல்லையா ஒரு புரோக்கர், அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னே அவனை வந்துட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது ட்ரேஸ் பண்ண முடியலை. ஸோ இதனால போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கெட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது போலீஸில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளோட ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு மணமகள் தேவைன்னு சொல்லி அவரும் வந்துட்டு இருக்கிற எல்லா வெப்சைட்லையுமே வந்துட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவரோட ப்ரொஃபைலில் அவரோட ப்ரொஃபஷனலை வந்துட்டு போலீஸ் இல்லாமல் வேற ஏதோ ஒன்று போட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்லோட் பண்ணி அடுத்த 3ஆவது நாள் போலீஸ் நினைச்ச மாதிரியே அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நீங்கள் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கீங்களாமே, என்ன விஷயம்னு சொல்லி இந்த விஷ்ணுக்கு என்ன நடந்ததோ அதே போல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக அந்த ஃபோட்டோ காமிக்கும் போது அந்த புரோக்கர் கரெக்டாக அதில் அனுராதா ஃபோட்டோ இருந்திருக்கு. அப்போ இந்த போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணா அனுராதா ஃபோட்டோவை ஓகே பண்ணிட்டு, ஸோ இந்த பொண்ணு எனக்கு ஓகே தான், நீங்கள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேசி முடியுங்கன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிளும் பேசி இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஏஜென்சி என்ன சொன்னா அதே போல தான் அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணு உடனே வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் வரும்போது நின்றுச்சு அப்படி இப்படின்னு எல்லா கதையுமே விஷ்ணுக்கு என்ன சொன்னா அதே போல தான், நீங்கள் எனக்கு 2 லட்ச ரூபா அமிச்சிங்கன்னா நான் கல்யாணத்தை முடிச்சேன்னு சொல்லி ஸோ சேம் இதே டைலாக அந்த கான்ஸ்டபிள் கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிளும் சரி ஓகேங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் நேரில் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அவனுமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது கரெக்டாக போலீஸ் அதை ட்ரேஸ் பண்ணி அந்த ஒரு புரோக்கரை யார் கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணாரோ அந்த புரோக்கரை பிடிச்சிட்டாங்க. அந்த புரோக்கரை கையும் காலமாக பிடிச்சதுக்கு அப்புறமா அனுராதாவை பற்றி விசாரிக்கும் போது மொத்த பிளானுமே தெரிஞ்சிருக்கு போலீஸ்காரங்களுக்கு. ஸோ இந்த ஒரு புரோக்கர் மூலியமா வந்துட்டு என்ன சொல்ல வரானா, திரும்பி இந்த அனுராதா வந்துட்டு வேற ஒரு கல்யாணம் முஸ்லீம் பையனை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டில் தான் அவள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த புரோக்கர் மூலியமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே போலீஸ் வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு அந்த முஸ்லீம் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை அப்படியே அலையேக்கா தூக்கிட்டாங்க. அனுராதாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ராஜஸ்தான் போபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த அனுராதாவையுமே புரோக்கரையுமே விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சதுக்கு அப்புறமா மொத்த மாஸ்டர் பிளானுமே அனுராதா எக்ஸ்போஸ் பண்றா. அதில் அவங்க என்ன பிளான் பண்ணி இவ்வளோ நாளாக இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எல்லா மேட்ரிமோனிலையும் யார் வந்துட்டு ஒரு 30-35 வயசுல வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஆட்களை மட்டும் கரெக்டாக குறிப்பாத்து வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா அவங்க தான் சைக்காலஜியா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க, இன்னும் கல்யாணம் ஆகல, ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க சொல்லி கரெக்டாக ஏஜ் ஃபேக்டரை பார்த்து சூஸ் பண்ணி ஃபோன் அடிப்பாங்களாம். ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 ஃபோட்டோ இருக்கிற இடத்துல எல்லாமே மொக்கையா இருக்கும்போது அனுராதா ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் என்சான்ஸா இருக்கிற மாதிரி ஒரு அழகா இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸும் அனுப்பிவிடுவாங்க. இதில் வந்துட்டு நிறைய பேர் அனுராதாவை ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறமா அனுராதா கிட்ட இருந்து இந்த 2 லட்ச ரூபாய் நம்ம வாங்கிட்டாங்க கஸ்டமர்ன்றப்போ அனுராதா தான் நிறைய பேமெண்ட் எடுத்துட்டு அந்த ஒரு மாப்பிளை யார் சூஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த புரோக்கருக்கு ஒரு பர்டிகுலர் கமிஷன் போகுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடலை அனுராதா வந்துட்டு ராஜஸ்தான் முழுக்க இருக்கிற புரோக்கர்ஸ் கிட்ட இந்த ஒரு பிசினஸை பேசி வச்சிருந்தா. ஸோ எந்த ஒரு புரோக்கர் கிட்ட அனுராதா போட்டோ கிளிக் ஆனாலுமே அந்த பையன் கிட்ட இருந்து வர அமௌண்ட் அனுராதா கிட்ட முழுசா போய் அனுராதா சைட்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் அந்த புரோக்கருக்கு போகுமா. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு புரோக்கரும் அனுராதாவை வந்துட்டு யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு 3 நாளில் அனுராதா இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸ் மாடலை அனுராதா அப்போதான் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ
இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கேங் இருக்குன்னு சொல்லி போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த அனுராதாவோட வரலாறு தான் என்ன, எஸ்டிடி தான் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கும்போது அனுராதா அதுக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு சின்ன வயசுலேயே. ஸோ நான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் எம்ப்ளாயி, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்ல ஒரு சேலரி தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்பயுமே குடிபோதையிலே இருந்திருக்கான், வேலைக்கு ப்ராப்பராக போக மாட்டான். இதனால் அந்த அனுராதா வந்துட்டு அந்த ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போபாலில் தனி வீடு எடுத்துக்கிட்டு அவங்க வேலை என்னமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்காங்க. பட் இந்த அனுராதா தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அந்த அனுராதா வந்துட்டு ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்றது போட்டாங்க. அனுராதா வந்துட்டு யாரெல்லாம் ஃப்ளிட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டலாம் நம்ம போனால் வெறும் 500, 1000, 2000 தான் தரும். இதை வச்சுட்டு நம்ம எப்படி பொழப்பு ஓட்டுறது? அதனால வந்துட்டு கல்யாணன்ற ஒரு பேரில் நம்ம ஏமாற்றணும்னா நகைக்கு நகையும் வரும், பணமும் வரும். இந்த மாதிரி வந்துட்டு கல்யாண செலவுக்கான பணத்தையுமே நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ஊரில் இருக்கிற எல்லா புரோக்கர்ஸ் கிட்டையுமே கூப்பிட்டு வச்சு பேசி இந்த பிளானுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா புரோக்கருமே தன் கைக்குள்ளே வச்சு இருக்கிற 30 வயசு ஆண்கள் யாரெல்லாம் கல்யாணம் ஆகாமல் ஏங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள டார்கெட் வச்சு இந்த ஒரு பொண்ணு 25 ஆண்களை ஏமாத்திருக்கான். இது ஒரு விஷயம் இருந்தாலும் எப்படி 25 ஆண்கள் அப்படின்றப்போ பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணை கைது பண்ணதுக்கு அப்புறமா போட்டோ எடுத்து மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுனால யாராச்சும் ஏமாந்து இருந்தீங்கன்னா அவங்க தைரியமாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த கேஸை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணி இந்த பொண்ணை வந்துட்டு தக்க தண்டனை வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு லோக்கல் போலீஸ் வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையோ மீடியாலையுமே இந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பி விடுறாங்க. அப்போ நிறைய ஆண்கள் வந்துட்டு நீங்கள் எங்கள் பேரை வெளியே சொல்லாமல் இருங்க, ஆனால் இவளுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நாங்கள் ஏமாந்த மாதிரி வேறு யாரும் ஏமாற மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் இவளுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கணக்கு எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்களை இவ கல்யாணம் பண்ணியிருக்கான். இது எதனால வந்துட்டு பேன் இந்தியா மேரேஜ் குயின் அப்படின்றது போலீஸ் இவளுக்கு பட்ட பேர் வச்சாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஹிந்தியும் தெரியும், உருதுவும் தெரியுமா. ஸோ அதனால ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுவாங்களாம் ஆண்கள் யாராச்சும் சிக்கினா. அதே போல் முஸ்லீம் உருது தெரிஞ்சதுனால முஸ்லீம் ஆண்கள் யாராச்சும் வந்துட்டு கல்யாணம் ஆகாமல் இவ வலைக்குள்ளே விழுந்தாங்கன்னா முஸ்லீம் வகையிலுமே இவ நிக்கா பண்ணிப்பாலாம். ஸோ ஒரு சைடு ஹிந்து ரிலிஜன் மூலியமாகவும் கல்யாணம் நடக்கும், அதுக்கான ஒரு ப்ராப்பரான விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. முஸ்லீம் ரீதியாக எப்படி பண்ணுவாங்களோ அதுவுமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு ஹிந்து பசங்களையுமே ஏமாத்திருக்கா, முஸ்லீம் பசங்களையுமே ஏமாத்திருக்கான்னு சொல்லி பேன் இந்தியா மேரேஜ் கியூன் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதுதான் ராஜஸ்தானில் முழுக்க முழுக்க ஒரு பொண்ணால் 25 ஆண்கள் ஏமாற்றப்பட்டாங்க கல்யாணம்ன்ற ஒரு பேரில் கிட்டத்தட்ட வெறும் 7 மாதத்தில். அவள் வயசு 23 இருந்தாலும் அந்த வயசுக்கு மீறியான கல்யாணத்தை பண்ணியிருக்கான்றது இந்த ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரியிலே நான் இதுதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். உங்களுக்கு பசங்களுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் அப்படின்றது ஒன்று வரும். அந்த நேரம் வரும்போது அந்த ஒரு நேரத்தில் எல்லாமே டக்குன்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே நடக்கும். பட் அந்த ஒரு நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதை மீறி அப்பா அம்மாவை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபட்டோம்னா நம்ம ஏமாந்து தான் போகும்ன்றது இது ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த ஒரு கேஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேட்ரிமோனி லெவலில் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மேட்ரிமோனிஸ் ஜென்யூனாக தான் இன்னும் வரைக்கும் செயல்பட்டு இருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் சில மேட்ரிமோனிஸ் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுது. பட் சில மேட்ரிமோனிஸில் போய் நம்ம சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சேனலில் யாராச்சும் 90s கிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படிக்கிறதுக்கு அவளோட இருக்கேன். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.